ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் புவி ஹரிஸ் கிச்சன். டுடே ரெசிபி கருவேப்பிலை பொடி. நிறைய பேருக்கு கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளரும், கண்ணு தெரியும்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. பட் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கெட்ட கொழுப்பை கரைச்சிட்டு நல்ல கொழுப்பை தக்க வச்சுக்குது. வெறும் வயிற்றில் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கிட்டால் இன்னும் உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கைவிடாமல் எல்லாத்தையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பருப்பும் ஈக்குவலாக ரோஸ்ட் ஆகிட்டு வரும். இப்போ லைட் ப்ரௌன் கலரில் வந்துச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் கப் 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதுவும் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட் கோல்டன் கலர் வந்துச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இது ரோஸ்டான வேர்க்கடலைனால அதிகமாக ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேர்க்கடலை எல்லாமே ஹீட் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். பேன் ஹீட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு ரோஸ்ட் ஆகிறதுக்கும் கலர் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும், ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் மிளகு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். மிளகு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 12 மிளகாய் எடுத்திருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கருப்பெல்லை ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கருப்பெல்லை ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கசப்பு வரும். நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கரெக்டாக தான் ரோஸ்ட் பண்ணணும். அதிகமாக ரோஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் பொடிக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ரோஸ்ட் ஆகாமையும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப்புக்கு 5 கிராம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பெருங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனச்சுன்னா ஒயிட் கலரில் வரும். ரோஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 100 கிராம் பூண்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு உங்களுக்கு தோலோடு தான் வேணும்னாலும் நீங்கள் தோலோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ரோஸ்ட் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பொடிக்கு பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணுறதோட காய வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் ஒரு 5 நாளைக்கு காய விடுங்க. காஞ்சிடுச்சுன்னா இதை போல் நல்லா மொளன்னு நமக்கு காஞ்சி வந்திருக்கும். 1 கப் கடலைப்பருப்புக்கு 100 கிராம் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. 100 கிராம் கருவேப்பிலையை ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ணாமல் ஹாஃபாக எடுத்து ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கருவேப்பிலை ஃப்ளேவர் நமக்கு முழுசாக கிடைக்கும். கருவேப்பிலையை ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். டக்குன்னு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கருவேப்பிலை எடுத்து நீங்கள் நொறுக்குனிங்கன்னா இதை போல் தூளாக வந்துடும். 100 கிராம் கருவேப்பிலை ஒரு பெரிய தட்டு ஃபுல்லாக வரும். 1 கப் கடலைப்பருப்புக்கு நம்ம 100 கிராம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொடி அரைக்கிறதுக்கு நான் பெரிய ஜார் எடுத்திருக்கேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது 2 கை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை 3 கை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கும். அரைக்கும் போது பொடி ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பொடி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூடான ரைஸில் கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் உங்கள் இஷ்டம் எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் பசங்களுக்கும் வச்சு கொடுக்கலாம். கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். கருவேப்பிலை பொடிக்கு கோவக்காய் பொரியல் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொடியை ரைஸில் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, தோசைக்கும் இட்லிக்கும் எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.